சாலைக்கு பேரிச்சம்பளம் என்று விற்பனை செய்ய செல்லுங்கள். இனிமேல் உங்களுக்கு அரசியல் வியாபாரம் இந்த நாட்டிலே கிடையாது. அரசியல் வியாபாரத்தை எடுத்துவிட்டு அந்த வியாபாரத்துக்கு முன்பாக அரசியல் பணி என்ற பணியை இணைத்து என் தளபதி விஜய் அது அரசியல் வியாபாரம் அல்ல, அது அரசியல் பணி, அரசியல் கடமை என்று மாற்றி கடமை உணர்வோடு தன் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பணியின் அடிப்படையில் பயணத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக அரசியல் வேறு ஒரு தொழில்நுட்ப பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. என் தளபதி அவன் தானாக அவன் தசை இரத்தம் அவனுடைய உடம்பிலே ஓடுகின்ற அந்த உதிரம், அவனை பின்னி பிணைந்திருக்கக்கூடிய எலும்புகள், அந்த நரம்புகள், இவையெல்லாம் அது ஒரு மனித உருவம் என்று எண்ணாதீர்கள். அவனை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது செயற்கை தொழில்நுட்பம் என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் இன்றைய தினம் வெறும் ஜோசப் விஜய் என்ற முதன் மந்திரியின் முத்திரை குத்தப்பட்ட மனிதன் அல்ல என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். அவன் முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவுக்கு அவன் உட்பட்டு விட்டான். அந்த செயற்கை நுண்ணறிவு தான் அவனை வயப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் அரசியல் அரங்கிலே அவன் தேர்தல் களத்திலே இறங்கும்போது அவன் விஜயாக இறங்க மாட்டான். அவன் ஒரு ரோபோவாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். இரண்டு தொழில்நுட்பங்களும் இன்றைய தினம் எப்படி உலகத்தினுடைய எந்திர வாழ்க்கையிலே, உலகத்தினுடைய நுண்ணறிவு வாழ்க்கையிலே அது ஒன்றரை கலந்து இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறதோ, அதைப்போல் அரசியலிலும் அந்த இரு துருவ அந்த இரண்டு இயந்திரங்களும் உயிர் சக்தியாக இன்றைய தினம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசியலிலே, உலக அரசியலிலே. எனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதற்கடுத்து ரோபோ, இந்த இரண்டும் கலந்தவன் தான் தளபதி விஜய். அவனை எலும்பை முறிப்பேன், இடுப்பை முறிப்பேன், அவனுடைய இரத்தத்தை குடிப்பேன், அவனுடைய நரம்பை முறுக்குவேன் என்று பேசுகின்ற பேச்சை விட்டு விடுங்கள். அவன் ஒரு ரோபோ, அவன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதன். அவனை கை வைத்தால் உங்களுடைய கதை முடிந்துவிடும். இது வெறும் இந்த உளறிய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்லப்படுகின்ற உபதேசம் அல்ல. இந்த தமிழகத்தினுடைய அரசியலை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு சுலோகம் இது. இந்த சுலோகத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தளபதி விஜய் என்ற ரோபோவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவும் ஒன்று சேர்ந்து உங்களை இந்த தமிழக அரசியலிலே இல்லாமல் செய்துவிடும். இன்று போய் நாளை வா என்று ராவணனுக்கு அன்றைய போர்க்களத்திலே அவகாசம் கொடுத்ததைப் போல் என் தளபதியும் இன்றைய அரசியல், தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களே, என் தளபதி விஜயும் உங்களுக்கு அதே வாய்ப்பை கொடுக்கிறார். இன்று போய் நாளை வாருங்கள், வரும்போது மாறி வாருங்கள் என்று அவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இன்று போய் நாளை வா என்று. அது என் தளபதியினுடைய சுலோகம், அது என் தளபதியினுடைய போர் தர்மம். அந்த சுலோகத்தையும் அந்த தர்மத்தையும் என் தளபதி உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை மனதில் வைத்து அதன்படி நடங்கள். இல்லை என்றால் நீங்கள் அரசியலிலே மண்ணாகி போய்விடுவீர்கள். இது சொல்லியின் செல்வனுடைய தளபதிக்காக பனையூரிலிருந்து அவருடைய பங்காளனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.